உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனியச்சம் கொள்வதும் நீதானே. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனியச்சம் கொள்வதும் நீதானே. உந்தன் பணியினில் 1000 தடைகள் வந்திடுமாய் இயேசுவே, உமது வழியில் பயணம் தொடர என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உண்மையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள இறைவா, மனிதரானவும் ஒரே மகன் எங்களை ஆதரிப்பாராக. அவருடைய பிறப்பால் மரியாள் மீது கொண்டுள்ள அன்பை ஆழப்படுத்தி அந்த அன்னையை புனிதப்படுத்த திருவுளமானே. அந்த அன்னையை புனிதப்படுத்த திருவுளமானே. அதேவும் திருமகன் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமக்குகந்ததாய் ஆக்குவாராக. உமக்குகந்ததாய் ஆக்குவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
அந்த அன்னை தூய ஆவி நிழலிட்டதா உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே ஆண்டவர் கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர். கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஆர்வரித்து பாடுவதாவது. மாட்சிமையால் இறைத்துள்ளது உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் சரீரம். வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரே, வருமளவும்
அல்லவோ உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமண் ஏற்றுக்கொள்ளும் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தான மாட்சிமிக்க மரியாள், புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் கூந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகின்ற நிலையான சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் தெய்வம். இந்த தெய்வம் தரும் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லாத வாழ்வு அளிப்பதாக. ஆமென். என் பாதைக்கு விளக்காகும், வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீ, கோட்டையும் நீயே, அன்பனும் நீயே, நண்பனும் நீயே, இறைவனும் நீயே. ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, வானக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். புனித கன்னி மரியாளின் திருநாளை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியை நிறைவேற்றிட அருள் புரியும் ஆண்டவரே, அருள் புரியும்
ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்மை மன்றாடுகின்றோம். அச்சிறுபாக்கம் அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயின் இனிமையான பக்தர்களே, பிள்ளைகளே, நம்முடைய அருள்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் 3 பெருவிழாக்களை பிரம்மாண்டமாக கொண்டாடி வருகிறோம். மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை பெருவிழா, அமாவாசை புதுநிலவு பெருவிழா, பௌர்ணமி முழுநிலவு பெருவிழா. இன்று நாம் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இன்று மாலை 6 மணிக்கு அன்னையினுடைய சிறப்பு தேர் பவனியோடு ஆடம்பர திருப்பலியானது நடைபெறும். இரவு 10 மணிக்கு தூதிகிதங்களோடு இரவு கண்விழிப்பு ஜெபமானது ஆரம்பமாகும். இரவு முழுவதுமாக இயேசுனுடைய வார்த்தையை நாம் அசைவோடு இருக்கிறோம், சிந்திக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். எனவே இந்த இரவு கண்விழிப்பு ஜெபத்தில் பங்கெடுக்க பணியோடு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். பாசமான மக்களே, நாளை மறுதினம், அதாவது வருகிற 7ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி முழுநிலவு பெருவிழாவை விமரிசையாக கொண்டாடி இருக்கிறோம். அந்த நாளிலே சிறப்பு நிகழ்வுகளாக நாள் முழுவதும் இலவச மருத்துவ முகாம், இரத்த தான கொடையகம், 1000 மணி ஜெபமாலை, இரக்கத்தின் ஆண்டவர் சிறப்பு ஜெபமாலை என்று பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. அன்று மாலை 6 மணிக்கு அன்னையினுடைய மலைவலம் கிரிவலமானது ஆரம்பமாகி மலை உச்சியை சென்றடைந்து மலை உச்சியில் தமிழில் ஆடம்பர சிறப்பு திருப்பலியானது நடைபெறும். இரவு 10 மணிக்கு துதிகிதங்களோடு இரவு கண்விழிப்பு ஜெபமானது ஆரம்பமாகும். இரவு முழுவதுமாக 5 குருக்கள் நமக்காக நற்செய்தி போதித்து சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறார்கள். எனவே இந்த அற்புதமான கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க பணிவோடு அழைக்கிறோம். இம்மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை புதுநிலவு பெருவிழா. அந்நாளிலும் இரவு கண்விழிப்பு ஜெபமானது நடைபெறும். அந்த கண்விழிப்பு ஜெபத்திலே பங்கெடுக்க பாசத்தோடு அழைக்கிறோம். அன்பு பக்தர்களே, நம்முடைய அருள்தலத்தில் கோடி அற்புதர் அந்தோணியாருடைய பெயரால் அன்னதானமானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மதிய வேளையில் 7 எளிய மக்களுக்கு ஒருவேளை மதிய உணவை இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் பங்கெடுக்க ஆசைப்படுகிற பக்தர்கள் அன்போடு பங்கெடுக்க பணிவோடு அழைக்கிறோம். நம்முடைய அருள்தலத்தில் மலையிருள் என்கிற மாதா இதழ், இந்த இதழ் இந்த மாதத்திற்கான சிறப்பு இதழ். இந்த இதழை வாங்கி வாசித்து பயன்பெற பணிவோடு அழைக்கிறோம். இதனுடைய சந்தாதாராக நீங்கள் மாறினீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதமும் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும். ஆண்டு சந்தா ரூபாய் 100, ஆயுள் சந்தா ரூபாய் 1000. அதிக பக்கங்களோடு புதுப்பொலிவோடு வெளிவந்து கொண்டிருக்கிற இந்த இதழை வாங்கி வாசித்து பயன்பெறுங்கள். நம்முடைய அருள்தலத்தில் திருமண தகவல் மையம் சிறப்பாக இயங்கி வருகிறது. இந்த ஆண்டிலே இந்த 7 மாதத்திற்கு உள்ளாகவே 200 திருமணங்கள் நம்முடைய மையத்தின் வழியாக நிறைவேறி இருக்கிறது. எனவே நல்ல வரன் தேடுகிற பக்தர்கள் நம்முடைய மையத்தை அணுகி பயன்பெற பணியோடு அழைக்கிறோம். இந்த ஆண்டிலே 3 புதிய இசை குறுந்தகடுகளை வெளியிட்டிருக்கிறோம். மலையரசி என்கிற இசை குறுந்தகடும், இரக்கத்தின் அன்னை என்கிற புதிய இசை குறுந்தகடும், மலையில் பூத்த ராகம் என்கிற புதிய இசை குறுந்தகடும் விற்பனைக்கு உள்ளது. அழகான பாடல்கள் அடங்கிய இந்த இசை குறுந்தகடுகளை வாங்கி பயன்பெறுங்கள். அதன் வழியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் மழைமலை தாயையும் போற்றி புகழ பணிவோடு அழைக்கிறோம். நம்முடைய அருள்தலத்தில் நம் அனைவரும் மறவாமல் பார்க்க வேண்டிய 2 இடங்கள் உள்ளது. ஒன்று விசுவாச கோபுரம், 2 அதற்கு அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ள ஜெபத்தோட்டம். இந்த விசுவாச கோபுரத்தில் 7 தளங்கள் உள்ளது.
ஒவ்வொரு தளத்திற்கும் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. ஒட்டுமொத்த கத்தோலிக்க திருச்சபையுடைய போதனையை இந்த விசுவாச கோபுரத்தில் பார்க்கலாம். இந்த அற்புதமான விசுவாச கோபுரத்தை பார்த்து பயன்பெற பணியோடு அழைக்கிறோம். நம்முடைய திருச்சபையுடைய போதனைகள் அனைத்தும் எளிமையான விதத்தில் நம் அனைவரும் புரிந்து கொள்ள விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே பயன்படுத்திக் கொள்ள பாசத்தோடு அழைக்கிறோம். ஜெபத்தோட்டம் இயற்கை சூழலோடு இயேசுவோடு நேரத்தை செலவு செய்ய அற்புதமான ஏதுவான ஒரு இடமாக அமைந்திருக்கிறது இந்த ஜெபத்தோட்டம். எனவே இந்த ஜெபத்தோட்டத்திற்கு சென்று இயேசுவோடு நேரத்தை செலவு செய்ய, ஜெபத்தில் நேரத்தை செலவிட, இயேசுவோடு ஐக்கியமாக இயற்கை சூழலில் மகிழ அன்போடு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். பாசமான மக்களே, இந்த மழைமலை மாதா ஒரு சக்தி உள்ள தாய், கேட்பதை கொடுக்கக்கூடிய தாய், நம்பினோரை கைவிடாத தாய். எவ்வளவு புதுமைகளை இந்த மழைமலை மாதா செய்து வருகிறார். பௌர்ணமி நாளிலும், அமாவாசை நாளிலும், மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை நாளிலும் ஏராளமான பக்தர்கள் சாட்சிகளாக வந்து நிற்கிறதை பார்க்கிற பொழுது உள்ளம் மகிழ்கிறது. மழைமலை தாய்க்கு நன்றி சொல்லுகிறது. அந்த அளவுக்கு மழைமலை மாதா எண்ணற்ற புதுமைகளை தன்னுடைய மேலான பரிந்து பேசுதலால் செய்து வருகிறார். நீங்களும் அப்படிப்பட்ட இனிமையான அனுபவத்தை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை, அவா, எதிர்பார்ப்பு. உங்களுக்கும் பல்வேறு தேவைகள் இருக்கலாம். அந்த தேவைக்காக மழைமலை மாதாவிடம் வேண்டி ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாய் அதையெல்லாம் நிறைவேற்றி தருவார். நீங்களும் ஒரு நாள் இந்த இடத்திற்கு வந்து சாட்சியாக நிற்பீர்கள். மழைமலை மாதா உங்களை அழைத்து வருவார், சாட்சியாக நிற்க வைப்பார். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. அதைத்தான் நாங்கள் தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த புனித பூமியிலே. எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த தொலைக்காட்சியின் வழியாக இந்த தெய்வீக பலியில் பங்கெடுத்திருக்கிற உங்களுக்காகவும், உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், உங்களுடைய குடும்ப கருத்துகளுக்காகவும், இந்த அருள் தலத்தில் நடைபெறுகிற எல்லா வழிபாட்டு கொண்டாட்டத்திலும் சிறப்பாக நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் அருள் தல வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்னாளும் இனி வரக்கூடிய நாட்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிமையான, ஆசீர்வாதமான, குதூகலமான, கொண்டாட்டமான, மகிழ்ச்சியான நாட்களாக அமைய வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இறைவா உமக்கு நன்றி.